மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு எல்லா தலைவரும் கூட்டணி இல்லைன்றாங்க. மெகா கூட்டணி தான் வரும்னு சொன்னீங்களே தலைவரே. கொடி பறக்க வேண்டீங்களே. கொடி கொடி புள்ளையார் சுழி போடுவானுங்க, நீங்களே பெரிய சுழிய போட்டு விட்டாங்களே தலைவரே. பவன் கல்யாணம் எல்லாம் போட்டுனுமே தூக்கி மண்டையிலேயே போட்டாங்களே. ஒரு பையன் மதிக்க மாட்டான் தலைவரே கூட்டணிக்கு. இதுக்கப்புறம் நம்ம பூக்கட்சி கூட தான் வாழ்க்கையை ஓட்டணுமா தலைவரே? மறுபடியும் மன்சூர் அலிகான் கூட பேச்சுவார்த்தையா நினைச்சாலே தலைவரே. என்ன தலைவரே இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க தலைவரே? 12வது தேர்தல தூத்துட்டா அசிங்கமா போயிரும் தலைவரே. நான் ஓடிடுவேன், மதிக்க மாட்டேன் உங்களை. கூட்டமா கலையிறாங்க தலைவரே. தலைவரே நம்ம பேசாம பிரதீப் ரங்கநாதனை அரைச்சிட்டு வர வச்சிருவோமா? வேற வழி தெரியலாத்தா. சார் இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்கல்ல சார். சார் எஸ்ஐஆர் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சார்? இந்த கோவையில இந்த மாணவி இருக்காங்களா சார்? சார் கோவையில மாணவி, அதுக்கு அதை பத்தி நீங்க ஏதாவது கண்டன உரை ஒரு அரை மணி நேரம் ஆட்டுவீங்களா சார்? ஆட்ட மாட்டீங்களா சார்? உங்க கட்சியில சிசிடிவி அந்த சிபிஐ விசாரணை நடக்குதுல்ல, சிசிடிவி எடுத்துட்டு தலைமறைவாயிட்டாங்களாமே சார். சார் தலைமறைவாயிட்டாரா உங்க கட்சி ஆளு? சார் கட்சிக்குள்ள உங்களை ஒதுக்குறாங்களாமே சார். 2 பிரிவா பிரிஞ்சுட்டாங்களாமே சார். பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆட்டாதீங்க பிள்ளையாரப்பா. எப்படியாவது இன்னைக்கு மான கூட்டத்தை எந்த இதுவும் இல்லாம ஆக்கி நடத்திருப்பா. மன்னிச்சிருங்க பெரியாரு. இந்தா வந்துட்டாரு தலைவரு. இதோ தளபதி வந்து கொண்டிருக்கிறார். அதாவது BMW கார்ல, அதுவும் ஆஷ் கலர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அதுவும் அந்த 40 பேர் இறந்த சோகத்துல இருந்து இன்னும் ஒரு மீண்டு வரல, சோகமாவே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை நம்மளால பார்க்க முடியுது. நமக்கே அந்த சோகம் துக்கம் தொண்டையை அடிக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வர்ற கார்ல 4 டயர் இருக்கு நண்பர்களே. 2 பக்கமும் மிரர் இருக்கு. கையில அதே மாதிரியே காப்பு போட்டிருக்காரு. அந்த காருக்கு பின்னாடி ஒரு சின்ன கீரல் இருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த கீரல் எப்ப நடந்ததுன்றதை நம்ம ஒரு குழு வச்சு நம்ம வந்து திருந்தவே மாட்டாங்க. மறுபடியும் 12, 10, 15 லைவ். மனசாட்சியில லைவ். மறுபடியும் வந்துட்டார், கிளம்பிட்டார், தும்பிட்டார், சளி சிந்திட்டார், மூக்க நோண்டிட்டார், என்ன வேணும் அந்த லைவ்ல இருக்கும். பாரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான் பாரு. தற்குறி அறிவு இல்ல. இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு குழந்தைங்க செத்தும் திருந்தாத குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான் பாரு. ஏன்னா இவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா உள்ள உட்காந்துருக்கு ஒரு அண்ணன், ஒரு ஆளு டக்குன்னு மிரர் இறக்கி போய் வீட்டுக்கு போயா ஆளு மண்டைய குழந்தைய தூக்கிட்டு வர அப்படின்னு திட்டி அனுப்ப வேண்டியதானே. அங்கேயே அப்படியே கண்ணாடி மூடிட்டு அப்படியே ரசனையோட வர ஆளு மண்டே எல்லாம் தளபதியும் திட்டுறேன். அவருக்கு டக்குன்னு இறக்கி அனுப்பி விட வேண்டியதானே. ஒரு கேள்வி. 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், நீங்க மணி 11 ஆயிடுச்சு, ஏன் லேட்டு? அது ஒண்ணு இல்லம்மா, 10:45 தான் நல்ல நேரம் ஜோசியக்காரன் சொல்லிட்டான். 10 மணிக்கு கூட்டம் அறிவிச்சிட்டோன்னு முன்னாடியே சொல்லிட்டான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம 10-11 மணிக்கு கூட்டம் ஒத்தி வச்சுக்கிட்டான். எனக்கு ஜோசியக்காரன் முக்கியமா. ஆமா பெரியாரு. இந்த பொதுக்கூட்டத்துல இந்த எஸ்ஏஆர் பத்தி பயங்கரமா பேசணும்னா பேசணும். பயங்கரமா எஸ்ஏஆர் என்ன தெரியுது? என்ன ஓஹோ அப்படியா? எவன்டா அவன் எஸ்ஏஆர்? சார் எவன் வந்து சாரு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிக்கிறானாமே. ஏற்கனவே அவன் போயிட்டு பிஆர்ல போயினானா? யாருமா அந்த சாரு? என்னன்னு ஒரு சொன்னா பாத்துக்கிறீங்கன்னா என்னவா அவனுக்கு என்ன தெரியுமா? 40 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறானுங்க. எப்படி அது ஒரு காம்பவுண்ட் ஒரே அட்ரஸ்ல இவ்வளவு பேர் இருக்கிறானுங்க. அப்பா பேர் இல்லாம இருக்கிறானுங்க, வீட்டு பேர் இல்லாம. அவன் சாரு தம்பி என்னண்டவா? நான் வந்து ஏற்கனவே 3000 ஓட்டுல நின்று எம்எல்ஏ ஆனவன் நான். புரியுதா? என்னண்டவா தேவையில்லாம அந்த ஷேர் உள்ள விடாதீங்க. இந்த ஷேர் எல்லாம் பொதுக்குழுக்கு அலௌட் இல்ல. வெளியே அனுப்புங்க, அந்த ஷேரை வெளியே அனுப்புங்க. என்னது சாருங்கிறது ஒரு நபர் இல்ல சார், அது ஒரு ப்ராசஸ் சார். என்ன சார் ஒண்ணும் தெரியாதா? எங்களுக்கு தெரியாதுமா? எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமாமா? அமைதியாமா?
சரி புரியுதா? வக்ஃபு பத்தி சொல்லுங்க சார். உன் வீட்டு சொத்தை எடுத்துன்னு போய் உன் பின்னாடி வீட்டுக்காரனை கொடுத்தேன்னா உன் கோவம் வருமா வராதா? அதான் வக்ஃபு. சரி சிஏஏ என்ஆர்சி பத்தி சொல்லுங்க. அது வந்து எங்க கரூர் வேலை விசாரிக்கிற ஒரு அமைப்பு. சிபிஐன்னு என்னன்னு சொல்லுங்க. அது தலைவரோட பையன் படிச்ச ஸ்கூலு சிபி. நீங்க பேசி சமாளிங்க, என்னதான் கேள்வி கேட்பாங்க. நல்லா வா. சரி தலைவர், நீங்க போங்க. இங்க பாரு தம்பி, ஐடி கார்டு உள்ள இருக்கவங்களுக்கு தான் அலௌடு. அந்த ஷேர் எல்லாம் யாரும் அலௌடு இல்ல. நீ போன்னு பா போ. இன்னைக்கு ஒரே கூத்தாக்குது பாரு இன்னைக்கு. பாத்துக்கலாமா? போங்க, நீங்க போங்க, கீழே போய் மீடியா கீழே போங்க. போ தம்பி, நீ கூடவே இருந்து போட்டோ ரீல்ஸ் எடுத்து நீ கமிஷன் கலெக்ஷன் கரெக்டா பண்ணாத. போய் இறங்கு போ. ஆரம்பிச்சலாம். வேண்டாம் 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 ஓசி பஸ் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் 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 உரிமை தொகை வேண்டாம் உரிமை தொகை வேண்டாம் வேண்டும் 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 பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும். தற்கூறீங்களா? தற்கூறீங்களா? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு? கோவை கோயம்புத்தூர்ல சரி, அதுக்கும் இலவச நலத்திட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இத வேணான்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன இதுதான் சர்க்கார் படத்தை பார்த்து தொலையாதீங்கன்னு அப்படியே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இலவச திட்டத்தை பத்தி அருமை தெரியுமாடா? நீ சத்துணவு தின்றுக்கியா? இல்ல. நீ தின்றுக்கியா? நீ சாப்பிட்டிருக்கியா? அதானே. ரேஷன் கடையில போய் லைன்ல நின்றுக்கியா? நீ நின்றுக்கியா? எல்லாம் நீ நின்றுக்க. எல்லாம் ஜென்சி நின்னது இல்ல. சரி, உன் வீட்டுல இப்ப என்ன டிவி ஓடுது? பெரிய எல்இடி டிவி. அந்த டிவி தான் ஓடும். இந்த ஊர்ல 90s பிறந்தவங்களுக்கு தான் அருமை தெரியும். டிவியே இல்லாம ஒரு தெருவுல ஒரு டிவி இருக்கும். போய் அவங்க வைக்கிறதா சேனல். அவங்க வெளியில போக சொன்னா போயிடணும். அவர் ஏதாவது ஒரு பெரிய செல்வந்தரா இருப்பார், அவர் வீட்டுல தான் போய் உட்காரணும். ஆனா இங்க எல்லாருக்கும் டிவி கொடுத்து இனிமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு உருவாக்கி வச்சது தமிழ்நாடு அரசு. எல்லார் வீட்லயும் மிக்சி கொடுத்தது இதே தமிழ்நாடு அரசு தான், ஜெயலலிதா அவர்கள் தான். எல்லாரும் சாதி பாக்குறாங்க, செருப்பு போடக்கூடாது, தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் தான் செருப்பை கொடுத்து எல்லாரும் கொடுத்தது. நீ ஸ்கூலுக்கு வா, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், சாப்பாடு தான் உன் பிரச்சனைனா நீ ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டது காமராஜர். அது அப்படியே மேம்படுத்துறாங்க. வா, உனக்கு சத்தான உனக்கு வாரத்துல ஒரு முட்டை, அடுத்து 2 நாள் முட்டை, அடுத்து வாரத்துல எல்லா நாளும் முட்டை, அடுத்து வெரைட்டியான ரைஸ், சத்துள்ள பயிறு, கிழங்கு, அந்த மாதிரி வகையில இறக்குனாங்க. அப்புறம் காலை உணவு திட்டம். இப்படி நாளுக்கு நாள் அந்த மத்திய உணவு திட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லடா, ஸ்கூலுக்கு போகணும்னா பஸ்ஸுக்கு ஃப்ரீ, அப்புறம் சைக்கிள் கொடுக்குறாங்க, படிக்கணும்னா லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வேற என்ன யூனிஃபார்ம், அப்புறம் பேகு, கல்வி ஃப்ரீ, எல்லாமே இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே முன்னேறதுக்குடா. அது மட்டுமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ அப்பெல்லாம் பார்ட் டைம் ஜாமே கிடைக்காது. காலேஜுக்கு போறதுக்கு ஸ்கூல்லேயே டிராப் அவுட் ஆயிட்டு இருந்தான். என்னடா பிரச்சனைனா வேலைக்கு போகணும்னு. சரிவா, உனக்கு மாசம் 1000 ரூபா தரேன்னு சொல்லி இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து மாணவர் மாணவி 2 பேருக்குமே 1000 ரூபா கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கியேமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, இல்ல சம்பாதிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரி வேலைக்கு போக முடியலையா, உனக்கு 1000 ரூபா தரேன், இதை உன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது மட்டுமா, வேலைக்கு போயிட்டு வந்தாலே 10,000 சம்பளத்துல 3000 ரூபா டிராவலுக்கே போயிருதுங்கிறாங்க. சரிவா, உனக்கு பஸ் ஃப்ரீயா தரேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் இருக்குன்னா அது எல்லாமே நம்ம ஓசியில கொடுக்கலடா, நம்ம கட்டுற வரி பணத்துல இருந்து கொடுக்குறாங்க. அந்த தற்குறித்தனங்கள்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய உரிமைடா. உலகத்திலேயே ஒரு தற்குறி கூட்டம் தன்னுடைய உரிமையை வேணான்னு சொல்லுது. தனக்கு கொடுக்கப்படுற உரிமையை வேணான்னு சொல்லி போராட்டம் நடத்துதுன்னா அது இந்த மாதிரி தற்குறி கூட்டமா தான் இருக்கும். எப்பா அதிசயமா இருக்குடா. சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து வேண்டாம், நிதி உதவி வேண்டாம், 1000 ரூபா வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாங்கிறியே, உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்துச்சுன்னா தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தா இந்த 1000 ரூபாயை ஒழிச்சிருவோம், இலவச பஸ் ஒழிச்சிருவோம், மாசம் மாசம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீ தேர்தல் நில்றா பாக்கலாம். சர்க்கார் பட்டியல முத தற்கூரித்தனமா அரசியலுக்கு வரும்போது அது குளகுலன்னு இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில நீ நேர்ல போய் நின்னு நான் வந்தா இலவச திட்டங்களை அனைத்தையும் ஒழிப்பேன்னு சொன்னா உங்களுக்கு சாணிப்பால்ல இருந்து எந்தெந்த அபிஷேகம் நடக்கும்னு தெரியாது. அதனால தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தற்குறித்தனமா யோசிக்காதீங்கடா. அப்பவே தெரியும் இவர் அங்க போயிட்டு வந்தார்ல அந்த அறிவாலயம், அப்பவே தெரியும் இவர் மாறிட்டாரு. அந்த வழியா தாண்டா வேலைக்கு போயிட்டு வரணும். நாங்க பாத்துக்கிறோம், எங்க தளபதியை நாங்க காப்பாத்திக்கிறோம்.